ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தை நான் வாசிக்கும் போது ஒரு 2 பேர் மரணம் சந்திக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதிலே ஒருவர் ஏனோக்கு, இன்னொருவர் எலியா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை 1 கொரிந்தியர் 15 பவுல் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தெசலோனிக்கர் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை கடைசி காலகட்டத்தில் நடக்கும் என்பதுதான் வேதத்திலே நாம் கற்றறிந்த உண்மை. ஆனால் இந்த உலகத்திலே வாழும்போதே எடுத்துக்கொள்ளப்பட்ட நபர்களை குறித்து நாம் பார்க்கும்போது 2 பேர் தான் வேதாகமத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. ஏனோக்கு திருமணமானவர், எலியா திருமணம் ஆகாதவர். ஏனோக்கும் கடைசி நாட்களை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எலியாவும் தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இருவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை நாம் பார்க்கும்போது அநேக வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனோக்கி குறித்து நாம் பார்க்கும்போது 74வது வசனத்திலே அவர் காணப்படாமற் போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்போ யாராவது பார்த்து நாம் கேட்கிறோம், எங்க ஆளையே காணோம் அப்படின்னு கேட்டால் வேறு எங்கே இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். அதை போன்று ஏனோக்கினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை இந்த ஆதியாகமத்தை எழுதின ஆசிரியர் நமக்கு குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் மரணத்தை காணாமல் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் வேறு எங்கேயோ இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே வேதம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுக்குலத்திற்கு அவர் அநேக காரியங்களை போதித்திருக்கிறார். இப்படி மனிதன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்ற எந்த போதனையும் நாம் பார்க்க முடியாது. இவர்களுடைய எடுத்துக்கொள்ளப்பட்டதிலே ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது ஆண்டவர் நமக்கு ரகசியமாக வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே மனிதனை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அழைப்பின் வழியிலே ஒவ்வொரு பாதையிலே அவர் நடத்துகிறார் என்பதற்கு ஏனோக்கும் எலியாவும் சாட்சியாக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆதாம் என்றால் செம்மண் என்ற அர்த்தம், ஏவாள் என்றால் ஸ்திரீகளுக்கு தாய் என்ற அர்த்தம், நோவா என்றால் தேற்றான் என்ற அர்த்தம், யூதா என்றால் துதி என்ற அர்த்தம், அதை போல ஏனோக்கு என்றால் பிரதிஷ்டை என்ற அர்த்தம். இந்த உலகத்திலே சிலர்தான் கடவுளுக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஏனோக்கு தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு நபராக, அக்கிரமம் நிறைந்த அந்த உலகத்திலே இவர் மட்டும் கடவுளுக்காக நீதியாக, நேர்மையாக, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்தவர் என்பதை அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதிய ஆசிரியர்களுடைய வசனத்தின் மூலமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆங்கிலத்தை he walked with God என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் கடவுளோடு எப்படி நடக்க முடியும்? ஆதியாகமத்திலே ஆதாமின் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவர்களோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தார் என்பதற்கு இது அர்த்தம் அல்ல. ஏனோக்கு கடவுளுடைய கையை பிடித்து கொண்டு நடந்தார் என்பதனுடைய அர்த்தம் அல்ல. இங்கே ஏனோக்கு கடவுளுக்குள்ளாக அவர் வாழ்ந்தார், கடவுளுடைய சொற்படி வாழ்ந்தார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதில்
ஏனென்றால் வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது சங்கீதம் 19:10, சங்கீதம் 119, 103 வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளது என்று வாசிக்கிறோம். எப்படி ஒரு தேனி சேகரிக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது ஒரு கிலோ தேன் எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 1,00,000 முறை பயணம் செய்வோம் இந்த தேனி போயிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸுக்கு எபிரேயத்தில் டெபோரா என்ற பெயர் வைக்கிறார்கள். இந்த டெபோரா என்ற பெயரில் இருந்துதான் டாபர் என்ற தேனுடைய கம்பெனியுடைய பெயரே வந்தது. இந்த டெபோரா என்ற எபிரேய பெயருக்கு என்ன விளக்கம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் கடவுளை அலைந்து தேடி முயற்சித்து அவன் கண்டடைவதை தான் டெபோரா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்றால் உலகமெல்லாம் அக்கிரமத்தில் வாழ்கிறது, ஏனோக்கு மட்டும் கடவுளை தேடி அலைந்து கண்டடைகிறான். இன்றைக்கு நாம் எப்படி கடவுளை கண்டடைய முடியும், இன்றைக்கு நாம் எப்படி கடவுளோடு கூட நடக்க முடியும் என்றால் அதற்கு தான் ஆண்டவர் வேதத்தை வைத்திருக்கிறார். இரவும் பகலும் வேதத்தை திரும்பி வாசித்து ஆராய்ந்து பார்த்து அதை உற்று நோக்கி அந்த வார்த்தையை நாம் தியானித்து அதன்படி நடப்போம் என்றால் நாம் தான் கடவுளோடு கூட நடக்கிறோம் என்பதின் அர்த்தமாய் காணப்படும். ஆகவே முதலாவதாக ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை அவன் காணவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது, ஏனோக்கு விசுவாச பட்டியலில் அவர் இடம்பெறுகிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அநேகர் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். அவர்களுடைய விசுவாசத்திற்கும் ஏனோக்குடைய விசுவாசத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஏனோக்கு விசுவாசத்தினால் மரணத்தை அவன் காணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவன் முழுவதுமாக கடவுளை சார்ந்து வாழக்கூடியவனாக இருந்திருக்கிறார். பொதுவாகவே நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய சில வார்த்தைகள், ஜெபமே ஜெயம் என்று சொல்லுவோம். ஜெபமே ஜெயம் என்ற வார்த்தை முழுமை பெறாது. ஜெபித்தால் ஜெயத்தை கொடுப்பார். எப்படி ஜெபிக்க வேண்டும்? விசுவாசத்தோடு ஜெபித்தால் தான் நமக்கு ஜெயம் கொடுக்க ஆண்டவரால் முடியும் என்பதுதான் முழுமை பெறக்கூடிய ஒரு வார்த்தை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு முன்பு நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஏனோக்கு விசுவாசித்தான், அவனை ஆண்டவர் தம்மோடு கூட அவர் எடுத்துக்கொண்டார். அங்கே ஆண்டவருக்காக அவன் சாட்சியாக இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட நம்முடைய விசுவாசத்திலே வாழும்போது நமது வாழ்க்கை இன்னும் ஆண்டவருக்காக இந்த பூமியில பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதற்கு ஏனோக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஒரு மனிதன் விதமாய் சொல்லுகிறான், விசுவாசிப்பவன் பதறான், கையையும் காலையும் உதறான், காண்போரிடெல்லாம் கதறான். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இருந்தால் அவன் கை காலை உதற மாட்டான். ஐயோ போச்சே, அப்படியாச்சே இப்படியாச்சேன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே அவன் நிதானம் இழந்தவனாக இருக்க மாட்டான். பார்ப்பவரிடத்திலெல்லாம் பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்க மாட்டான். காரணம் என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை, அவர்தான் என்ற வாழ்க்கை நடத்தக்கூடியது என்ற ஆழமான நம்பிக்கையுடையவனாக அவன் காணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக எபிரேயர் 11:5 வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன். ஏனோக்குடைய ஆயுள் நாட்களை பார்க்கும்போது 365 வருடம் வாழ்ந்திருக்கிறான். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்குள்ளாக ஒரு வியப்பு ஏற்படுகிறது. என்னவென்றால், இன்றைக்கு குறுகிய காலத்தில் வாழக்கூடிய நாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் 365 வருடம் வாழ்ந்த இந்த ஏனோக்கு கர்த்தருக்காக பிரியமாக வாழ்ந்திருக்கிறான் என்றால் இது மிகப்பெரிய ஒரு சவாலை ஏனோக்கு நமக்கு கொடுக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு இயேசுவை தெரியும், வேதத்தை தெரியும், ஆனால் அவருக்கு பிரியமாக நாம் வாழ்கிறோமா, வேதத்தின் படி அல்லது வேதத்திற்கு பிரியமாக வாழ்கிறோமா என்றால் கேள்விக்குறிதான். வேதத்திலே வாசிக்கும் போது நீதிமொழிகள் 15:8 நாம் வாசிக்கும் போது செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 147:11 வாசிக்கும் போது யாரெல்லாம் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். 1 சாமுவேல் 15:22 வாசிக்கும் போது நாம் கீழ்ப்படியும் போது நாம் அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறோம். மல்கியா 3:17 வாசிக்கும் போது நாம் ஊழியம் செய்யும் போது அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறோம். இந்த நாளிலே மல்கியா 3:8 வாசிக்கும் போது அவருக்கு கொடுக்கும்போது நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கொஞ்ச காலம் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏனோக்கு தேவனுக்கு அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவன் அதனால் மரணத்தை காணவில்லை. தேவனுக்கு அவன் பிரியமானவனாக இருந்தான். ஆகவே ஆண்டவர் அவனை சாட்சியாக இந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறார். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் என்று வாசிக்கிறோம். நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரதிஷ்டை உள்ளவர்களாக ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம், பெருமையாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ தேவன் கிருபை பாராட்டும். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குவோம். மீட்பர் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே.